வந்து செமையா டென்ஷனாகி எல்லா இடமும் போய் தேடுறாரு. எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து அன்பு அவங்கள திட்டிட்டு போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணிய திட்டிட்டு போறாங்களோன்னு, என்ன பண்றாங்க, கார்த்திக்கும் நம்ம கண்மணியும் எல்லா இடமும் தேடுறாங்க. அன்பு எப்படியாவது வந்து காப்பாத்தணும், திட்டு வாங்காம அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம சக்தி என்ன பண்றாரு, வந்து அன்புவ பாத்துடுறாரு. "ஏய் அன்பு எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?" அப்படின்னோனே, "ஏய் எவ்வளோ நாளாச்சு பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து அன்பு வந்து சொல்றாரு, இந்த மாரி "எங்க இங்க எப்படி? என்னோட க்ளவுட் சிக்கன் இங்க தான் சமைக்கிறாங்க. அதனால தான் இங்க இருக்கேன்." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? சூப்பர்ரா! நீ?" அப்படின்னோனே, "ஒய்ஃப் இங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்காடா. அதனால வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா வா என் ஒய்ஃப இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன்னு" சொல்லிட்டு, "பொன்னி இவங்க தான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்றாங்க. உடனே "ஹலோங்க" அப்படி சொன்னோனே, கரெக்ட்டா அந்த டைம்ல கண்மணியும், அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் அங்க வராங்க. வந்து பார்த்துட்டு "நல்ல காலம், அப்பா நிம்மதியாச்சு" அப்படின்னோனே, உடனே வந்து "அன்பு நீ தேடிட்டு இருந்தியே ஒருத்தர திட்டணும்னு சொல்லிட்டு" "ஆமா எங்க இருக்காங்க?" அப்படின்னோனே, இவங்க தான் அவங்க" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே சொல்றாங்க. அத கேட்டு அன்பு ரொம்ப ஃபீல் பண்றாரு. "சாரிங்க, நான் தேவையில்லாம உங்கள வந்து திட்டிட்டேன்" அப்படின்னோனே, "பரவாயில்ல விடுங்க. நீங்க தெரியாம தானே பண்ணீங்க. ஆனா உங்க வீட்டு ஆளுங்கள கொஞ்சம் பார்த்துங்க. பாவம் கண்மணி. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக இந்த மாரிலாம் பண்றாங்க?" அப்படின்னோனே, "சரிங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவன் பார்த்துருவான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, "சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "இந்த மாரி இந்த விஷயத்துக்காக தான் நாங்க இங்க வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றாங்க, சொல்றாங்க. எல்லாருமே பொன்னியும் வந்து சக்தியும். அதையெல்லாம் கேட்டு கண்மணியும் அன்பும் மனசு கஷ்டப்படுறாங்க. "இவ்ளோ பிரச்சனை உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாங்க. அவங்கள தேடி தான் நாங்க வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. கையில வந்தவங்கள நான் அநியாயத்துக்கு விட்டுட்டேன். அவங்கள நான் பிடிச்சிருந்தேன்னா இந்நேரம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். நானும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் நிரூபிச்சிருப்பேன். ஆனா, இப்ப அவங்க எப்ப கிடைப்பாங்கன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு எல்லாரும் மனசு வருத்தப்படுறாங்க. அப்ப சக்தி வந்து சொல்றாரு, "நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் பொன்னி. நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். நான் உன்ன நல்லபடி பார்த்துப்பேன். இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே போராடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்றாரு. இத கேட்டு அன்பு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து கண்மணி பார்க்குறாரு. கண்மணி அமைதியா இருக்காங்க. ச்சே! நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? கண்மணிக்கு ஒரு சப்போர்ட் கூட நம்ம பண்றது இல்லையே! ஆனா, அவங்க ஒய்ஃப்‌க்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்றாங்க? உண்மையிலேயே வந்து சக்தி அவங்க ஒய்ஃப்‌க்கு எப்படி சப்போர்ட் பண்றா? இத்தனைக்கும் சக்தியோட ஒய்ஃப் சக்திய வந்து ரொம்ப வந்து வெறுக்குறாங்க. ஆனா, இருந்தாலும் சக்தி வந்து அவ்ளோ உறுதுணையா இருக்கா. ஆனா, கண்மணி என் மேல அவ்ளோ அன்பா இருக்கா. எப்பவுமே என்கிட்ட அன்பா தான் பேசுறா. ஆனா, நான் மட்டும் ஏன் கண்மணி இப்படி நடத்துறேன்? அவ அவ பண்ண ஒரு விஷயத்துக்காக அவள நான் ரொம்ப டோட்டலா வெறுக்கிறது தப்பு. அவ எது பண்ணாலும் வந்து இந்த மாரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாரு. நம்ம அன்பு வந்து சரி அன்பு நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்க பண்ணதுக்கு. ஷூட்டிங் வேற முடிஞ்சிச்சு போலிருக்கு. இதுக்கப்புறம் ஷூட்டிங் எப்போ வைக்கிறாங்களோ அப்ப தான் நாங்க வர முடியும். நாளைக்கு மறுபடியும் அவங்க வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, அப்ப நாங்க வரோன்றாங்க. எங்க தங்குவீங்க? அப்படின்னோனே, நானும் பொண்ணு எங்கேயாவது வெளிய தங்கிக்கிறோம். அதெல்லாம் வேணாம். என் வீடு இருக்கும்போது நீ வெளிய தங்குறதா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என் வீட்ல தான் தங்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அத கேட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. என்ன கண்மணி? நான் சொல்றது கரெக்ட்டு தானே? அப்படின்றாரு அன்பு. ஆமா அன்பு ரொம்ப கரெக்ட்டு. இவங்க இங்க நம்ம வீட்ல தங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் பொன்னி என் கூட தங்குறது அவ்ளோ சந்தோஷம் அப்படின்னோனே, சரி, சரி. அதான் கண்மணி அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? இங்க பாருங்க நீங்க 2 பேரும் எங்க வீட்ல தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. உடனே வந்து சரி ஓகே. ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நாங்க அப்படிலாம் தங்க முடியாதுல்ல. உங்க வீட்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்காதீங்க. நாங்க வெளிய போய் தங்கிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. சிஸ்டர் இப்படிலாம் பண்ணாதீங்க சிஸ்டர். தயவு செய்து வீட்ல தங்குங்க. ஏன்னா சக்தி எனக்கு வந்து அவ்ளோ ஃப்ரெண்டு. நீங்க வந்து இங்க தங்குனீங்கன்னா நான் அவ்ளோ சந்தோஷப்படுவேன். எங்க அம்மாவும் அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. "சக்தி உன்ன பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா" அப்படின்னோனே, உடனே வந்து "பொன்னி ப்ளீஸ் பொன்னி" அப்படின்னா சரின்றாங்க பொன்னியும்.